7வது வசனத்திலிருந்து கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் இந்த வரையும் பார்ப்போம். கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் வமா அத்ராக மா சிஜ்ஜீன் கிதாபுன் மர்கூம் வைலுன் யௌமஇதில் லில் முகذிபீன் அல்லதீன யுகذிபூன பியௌமித்தீன் வமா யுகذிபு பிஹி இல்லா குல்லு முஅ்ததின் அஸீம் இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா கால அஸாதீருல் அவ்வலீன் கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் அது சொல்றது. இதுல நாங்க என்ன புரிஞ்சு கொள்றோம், என்ன விளங்கிக் கொள்றோம்? இதுல நாங்க என்ன விளங்கிக் கொள்றோம்டா, முதலாவது இந்த ரெண்டு கருத்தையும் காட்டும். சரியா? ஒன்று நீங்க அதை கவனமா அதை ஓதி பார்த்தா விளங்கும் பாவ செயல்கள் நிராகரிப்பு கிட்டுச்சு. நேரடியா நிராகரிக்கிறது நிராகரிப்பு அதுவும் சரி. ஆனா அதே நேரத்தில் பாவ செயல்கள் நிராகரிப்பு கிட்டுச்சு. ரெண்டாவது குற்றங்களுக்கான தண்டனை உலகத்துல உடனுக்குடனே கிடைக்காட்டி பதியப்படும், உடனுக்குடனே பதியப்படும். குற்றங்களுக்கான தண்டனை உண்மையில கிடைக்காவிட்டாலும் உலகத்துல உடனுக்குடனே கிடைக்காவிட்டாலும் பதியிற வேலை நடக்கும், உடனுக்குடனே அதுக்கான பதிவுகள் நடந்து கொண்டிருக்கும் என்று இந்த பகுதி சொல்ற. இந்த ரெண்டு தான் இங்க சொல்லப்பட்டிருக்காரு. சரியா? இதான் முதலாவது அல்லாஹ் சொல்ற. கல்லா அவ்வாறன்று நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க ஒன்றும் இல்லைன்னு நினைச்சு மர்ம நாளோ விசாரணையோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியான வியாபார மோசடியில் ஈடுபடுகிறீர்கள். அவ்வாறன்று நீங்க அப்படி ஒரு நாளும் அப்படி நினைக்க கூடாது. இங்க என்ன நடக்குன்ற உடனே உங்களுக்கு தண்டனைகள் கிடைக்காவிட்டாலும் இங்க என்ன நடக்குன்ற பதியப்படுகிறது. இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் பதியப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்றார். இதான் முதலாவது சொன்னார். இதுல இது பாருங்க, சிஜ்ஜீன் என்று சொல்றோம். ஃபீ சிஜ்ஜீன் கடும் சிறையில் இருக்கிறது, அப்படித்தானே? கடும் குற்றவாளிகள பட்டோலை கடும் சிறையில் இருக்கிறது. அல்லாஹு ஆலம் அது என்னன்னு சொல்லி விளங்கிக் கொள்ள எங்களுக்கு ஹதீஸோ வேற குர்ஆன் வசனமோ ஒன்றுமில்லை. ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அல்லாஹ் இந்த பிரயோகத்தை பாவிச்சதுக்கு காரணம் இழிவுபடுத்த என்ற கருத்துல தான் அல்லாஹ் இங்க பாவிச்சிருக்கு என்றுதான் நாங்க சொல்றோம். மோசமான குற்றவாளிகள ஏடு எழுதப்படுற ஏடு கடும் சிறையில் இருக்கும். எப்படி அது கடும் சிறையில் இருக்கும், என்ன அமைப்பு எங்களுக்கு சொல்ல தெரியும். ஆனா ஒன்று எங்களுக்கு விளங்குது, இழிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சொற்பிரயோகத்தை இழிவுபட்ட அமைப்புல தான் அவங்களோட பட்டோலைகள் காணப்படும் என்ற உண்மையத்தை இந்த வசனம் காட்டும். எனவே அதை குர்ஆன் விளங்கப்படுத்தல. ஒமா அத்ராக மா சிஜ்ஜீன் கிதாபுன் மர்கூம். சிஜ்ஜீன் என்றா என்னது, அது ஒரு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒன்றே ஒன்று சொல்லலாம், அது மிக தெளிவாக எழுதப்பட்ட ஏடு. அது இந்த இடத்துல இருக்கு சொல்லி இந்த ஆயத்து சொல்லுது. அதைத்தான் நாங்க இங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப எனவே எங்க குர்ஆன் சொல்ல வருது, குற்றங்களுக்கான தண்டனை கிடைக்காத பிரச்சனை உடனுக்குடனே தண்டனை கிடைச்சா குற்றங்களே இல்லாம போயிடும் உலகத்தில். அது கிடைக்காதான் இவ்வளவு தூரமாக்கல் மர்ம நாள் நம்பிக்கை இல்லாம போறதுக்கான காரணமா தான். ஒண்ணுக்கொன்னே கிடைச்சா அது பிரச்சனைக்கு அது பிழையான ஒரு எண்ணம். ஒண்ணுக்கொன்னே கிடைக்காதாலும் இங்க ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறது பிழையான ஒரு எண்ணம். மாற்றமா உடனுக்குடனே பதியப்படுகிறது, உடனே தண்டனை கிடைக்காவிட்டாலும் என்ற உண்மையைத்தான் இங்க குர்ஆன் சொல்றது. இதேன் இந்த பின்னணி இந்த சிஜ்ஜீன் என்ற சொற்பிரயோகத்துல எந்த பின்னணியில பாவிச்ச நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூறால கடைசி பாதையில் இருக்குதானே, பரிகசித்தல், வழிகேடு என்று சொல்லுதல், பார்த்து சிரித்தல் என்று இருக்குதானே. அப்ப எனவே அவங்களுக்கு மறுப்பு சொல்ற நேரம் இழிவுபடுத்தல் பிரயோகம் ஒன்று வரும், அப்பதான் பொருத்தமாக அமை. எனவேதான் சிஜ்ஜீன் சொல்ல இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் சொன்னதுக்கான காரணம் அதான். இப்ப நாங்க இந்த துண்டை பார்ப்போம். பாருங்க, அது இருக்கு எப்படின்னா, வைலுன் யௌமஇதில் லில் முகذிபீன் அல்லதீன யுகذிபூன பியௌமித்தீன். மறுமை நாளை நிராகரிப்பார்கள் கேடு உண்டாகும். வைலுன் யௌமஇதின் லில் முகذிபீன் நிராகரிப்பார்கள் கேடு உண்டாகட்டும், அவர்கள் மறுமை நாளை நிராகரிக்கிறார்கள். இப்ப அது போல சொன்ன பாருங்களேன், யார் நிராகரிப்பான் மறுமை நாளை? இந்த ரெண்டு பண்புகளும் உள்ளவன் தான் நிராகரிப்பான். முஅ்ததின் அஸீம், அப்படித்தானே? அத்துமீறல் போக்கும்
பெரும் பாவங்கள்ல மூழ்குள்ளவர்களும் தவிர வேறு யாரும் நிராகரிக்க மாட்டார். அப்ப நிராகரிப்புக்கு என்ன காரணம்? பாவம் தான் காரணம் அப்படி சொல்றேன். அப்படித்தானே? அத்துமீற போக்கு பெரும் பாவங்கள்ல மூழ்கி இருக்கிறது, இதுதான் நிராகரிப்புக்கான காரணம். ஒமா யுகத்திபு பிஹி இல்லா குல்லு முஅ்ததின் அஸீம் என்று அந்த வசனத்தோட சொல்றோம். இதிலிருந்து நாங்கள் விலையும் கொள்றோம். எப்படின்னா, நிராகரிப்புக்கான காரணம் உண்மையில ஆதாரம் இன்மையல். மறுமனால் ஒன்று இருக்குதுன்றதுக்கு ஆதாரம் இல்லை, அதாலையல்ல இவங்க நிராகரிக்க. பாவங்கள்ல மூழ்கி போறோன்னு வந்து கொள்ளையில பாவத்திலிருந்து வெளியில். அப்ப அதுக்கான தண்டனை நிராகரிச்சு வாழ்ற மன ஆறுதலுக்காக அப்படி ஒன்று வராதுன்னு சொல்லி கொள்ற. சரியா? என்று இந்த வசனம் சொல்லு. முஅ்ததின் அஸீம் என்ற வசனம் சொல்லு. எனவே குற்ற செயல்கள் தான், பாவ செயல்கள் தான் நிராகரிப்புக்கு இட்டு செல்லும் என்றதான் அல்லாஹ் எங்க சொல்லுவார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லவார்? ரசூலுல்லாஹ்வுக்கு இது ஒரு ஆறுதல். அதை ஏன் இவங்க இப்படி நிராகரிக்கிறாங்க கடுமையா, நான் இவ்வளவு அழகா சொல்லி. சரியா? இப்ப அல்லாஹ் சொல்ல வந்தா அவங்க நிராகரிக்கிறதுக்கு காரணம் நீங்க ஆதாரபூர்வமா சொல்லலன்னு காரணம் பண்ணல, அல்லது நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு காரணம் பண்ணல, உங்களோட நம்பிக்கை இல்லாம அவங்க நிராகரிக்கல. நிராகரிப்பு காரணம் இது நீங்கள் அவங்க செஞ்ச பாவ செயல்கள் தான் அதுக்கான காரணம். பாவ செயல்கள்ல மூழ்கி அழித்து கலந்து கொள்ளாட்டி மனுஷன் மனம் என்ன செய்யும் என்றால் அதை எப்படியாவது நியாயப்படுத்த பார்க்கும். இயல்பாக மனுஷன் மனம் ஒரு பாவ செயல் மீண்டு கொள்ளையிலாட்டி இந்த பாவ செயலை எப்படியான நியாயப்படுத்த பார்க்கும். அதுதான் இங்க நடந்தது சொல்லி அல்லாஹ் அந்த முஅ்ததின் அஸீம் என்ற வசனத்தால சொன்னான். திரும்ப இப்படியான மனப்போக்குள்ளாக்கள் என்ன செய்வாங்கன்னா, பாவச்செயல்களை மூழ்குள்ளாக்கள் இப்படியான ஒரு தூது வந்தோன்னு, இப்படி ஒரு மரம் இருக்குது இதுக்கு வந்தோன்னு அதை நிராகரிக்கிறதுக்கு முயற்சிவாங்க. எப்படி நிராகரிக்கிறது சொல்லணுமே பத்தி அப்ப சொல்லுவார்கள், அதுக்கு அசாத்தீருல் அவ்வலி, அது வெறும் கட்டுக்கதை தான் சொல்லுவாங்க. அதுல உண்மைகள் ஒன்றும் இல்லை, வெறுமனே கட்டுக்கதையே சொல்றாரு சொல்லுவாங்க. அப்ப ஏன் இது உண்மையில இதுக்கு ஒரு பின்னணியும் இருக்கு. குர்ஆன்ல வார நபிமார்கள்ட வரலாறு நிறைய, இந்த சூராவுக்கு முன்னால் இருக்கிற நிறைய நபிமார்கள் வரலாறு. நபிமார்கள்ட வரலாறு சில கொஞ்சம் கஷ்டமாய்க்கு நம்புறது, கதை மாறிக்கும். அப்படி இல்லையா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போட்டு பாம்பாய்க்குன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஆக்களை பிடிச்சிட்டு நோய் குணமாக்குன்னு சொன்னால், ஒரு இந்த மண்ணை எடுத்து பறவையாக செஞ்சு அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிர் பெற்று எழுன்னு சொன்ன எழுந்து பறந்துன்னு சொன்னால், இப்படியான கதைகளை சொன்னால், அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கு. அந்த சம்பவங்கள் ஜின்பா அவங்களோட இருந்தது, ஷைத்தான் இருந்தது, வீடுகள் கட்டிச்சு, பறவையோடு பேசினார்கள், மிருகத்தோடு பேசினார்கள், எறும்போடு பேசினார்கள். இந்த கதை இருக்குதானே, இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் எப்படி கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளையில மாறி கொஞ்சம் கஷ்டமா தான். அப்படி நிறைய குர்ஆன் இருக்கு, ஒன்று ரெண்டு இடங்கள்ல கனம் இடங்கள்ல அது இருக்கு. சரியா? அப்ப அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆன்ல இன்னும் இருக்கு, பகுத்தறிவு ரீதியா பேசினது, விஞ்ஞான பூர்வமா பேசினது, இதெல்லாம் இருக்கு. நிராகரிக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று செய்யணும் தானே, என்ன செஞ்சாங்க, அதை மட்டும் பிடிச்சு கொண்டாங்க, அந்த துண்டை மட்டும் பிடிச்சு கொண்டு அசாத்தீரும் அவ்வளி, இது நம்ப என்ற விஷயமா எல்லாமே பொய்யாவில்லை ஆயிக்குது சொன்னாங்க. அதுதான் இங்க கால அசாத்தீருல் அவ்வலி, இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா கால அசாத்தீருல் அவ்வலி. அப்ப குர்ஆன்ல பாவிகளாக இருந்ததன் காரணமாக மறுமனால தான் செய்யற பாவங்களை நியாயப்படுத்துவதற்கு குர்ஆன் நிராகரிச்சுதான் நியாயப்படுத்த தீரும் அவ்வளி என்று சொன்னார். முன்னோர்களின் கட்டுக்கதைகளே அவைகள் என்று சொன்னார். இதுதான் நீங்க சொன்ன கருத்து. இப்ப அடுத்த கடைசி துண்டை பாருங்க, அந்த வசனத்துல கடைசி துண்டை பாருங்க. கல்லா, உண்மையில அது கட்டுக்கதையா இல்ல, உண்மையில அதல்ல விஷயம். பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்களில் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவைகள் ரான கரையாக படிந்து விட்டது. சரியா? இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு, இந்த வசனத்தை விளங்கப்படுத்துற ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸை பார்த்துட்டு
நாங்கள் விளக்கத்தை பார்ப்போம். என்ன ஹதீஸ் என்றா, இதான் ஹதீஸ். இன்னல் அப்த இதா அஹ்தா, ஒரு அடியான் ஒரு பெரும் பாவத்தை செய்தான். அஹ்தா ஹதியத், ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தால், நுகித்தத் ஃபீ கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் ஒரு புள்ளி விழும். எப்படி புள்ளி? நுக்தத்துன் சௌதா, ஒரு கரும் புள்ளி விழும். ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கரும் புள்ளி விழும். ஃபைதா நஸஅ, அந்த பாவத்திலிருந்து நீங்கி விட்டால், ஃபைதா நஸஅ வஸ்தக்ஃபர, பாவ மன்னிப்பு கேட்டால், ஒதாப, மீண்டும் வந்தான், அல்லாஹ்விடத்தில் திரும்பி வந்தான். மூணு செய்யும், பாவத்திலிருந்து நீங்கவும், பாவம் செஞ்சு செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்கிறாள், பாவத்திலிருந்து நீங்கும். ரெண்டாவது பாவ மன்னிப்பு கேட்கும். மூணாவது அல்லாஹ்விடத்தில் திரும்பி வரவும், ஐனே ஈந்திரு இல்லை, அல்லாஹ்விடத்தில் திரும்பி வரவும். இஸ்திக்ஃபார் வேற, தௌபா வேற. அதான் நீங்க சொல்றேன். இஸ்திக்ஃபார் செய்யவும் போகணும், தௌபா செய்யவும் போகணும். தௌபா செய்யறா திரும்பி வார அல்லாஹ்விடத்தில். சரியா? இப்போ பாவத்திலிருந்து நீங்கி இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு வந்தால், அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால், சகுல கல்புஹு, அவனுடைய உள்ளம் போலிஷா, உள்ளம் துடைக்கப்பட்டு போகும். அந்த பாவத்துல கரும் புள்ளி நீங்கி, சகுல கல்புஹு. ஒயின் ஆத, அப்படி ஒன்றும் செய்யாம மீண்டும் செய்தால், மீண்டும் பாவம் செய்தால், ஜீத ஃபீஹா, அந்த கரும் புள்ளி பெரிசா கூடும், அதிகரிக்கும். எந்த அளவு அதிகரிக்கும்? ஹத்தா தஅலுவ கல்பஹு, அவனுடைய உள்ளத்தை, உள்ளத்தின் மேலால் படிகின்ற அளவு, உள்ளத்துடைய மேலால் படியும் அளவுக்கு அவனுடைய அந்த கரும்புள்ளி அதிகரிக்கும். சரியா? அதுதான் ஃபஹுவர் ரான், அதுதான் ரான் ஆகும். அல்லாஹ் சொன்ன ரான் ஆகும். இப்ப சொன்னமே கல்லாபல் ரான் அலா குலூபிஹிம் என்று, அல்லாஹ் சொன்ன ரான் அதுவாகும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இப்ப நாங்க ஓதின ஆயத்தை ஓதி காட்டினேன். கல்லாபல் ரான் அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இப்ப எனவே ஒரு புள்ளி, கரும் புள்ளி, அது இல்லாம போகும். அதிலிருந்து நீங்கி இஸ்திக்ஃபார் செய்து தௌபா கேட்டால். ஆனா அப்படி பாவம் மன்னிப்பு ஒன்றும் கேட்காம திரும்ப திரும்ப பாவம் செய்தால் அதிகரிக்கும், கரும்புள்ளி அதிகரிக்கும். எந்த அளவுக்கு அதிகரிக்கும்? உள்ளத்தை மூடிக்கொள்கின்ற அளவு, உள்ளால மேலால படர்ந்து மூடிக்கொள்ளும் அளவுக்கு அதிகரிக்கும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுதான் ரான், அதுதான் ரான். ஃபஹுவர் ரான் உள்ளதி தக்கரல்லாஹ், அல்லாஹ் சொன்ன ரான் அதுதான். இந்த ஆயத்தை ஒதுக்காட்டேன். கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், இந்த ஆயத்தை ஒதுக்காட்டேன். அப்ப இதுல கருத்து என்னது? உள்ளத்துல பாவ செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 உள்ளத்த அளவை அவ்வளவை மூடி கரையா படிஞ்சிட்டால் அதான் ரான். அதான் நீங்க சொன்ன கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் சொன்னார். சரியா? அப்ப இப்ப பாருங்க, இப்ப என்ன குர்ஆன் இங்க சொல்ல வருதுண்டா, இது இந்த நிராகரிப்புன்னு சொல்றது ஒரு மனோதத்துவ பிரச்சனை, சைக்காலஜி குழப்பம் தவிர இது ஆதாரம் எல்லாம் தேடி பார்த்து ஆதாரம் கிடைக்கல எனவே நம்பல நான் சொன்னது. குர்ஆன் சொன்ன பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்கள் போதாது, விஞ்ஞான பூர்வமாக விளங்கப்படுத்தல, மர்ம நாள் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? பகுத்தறிவு ரீதியாக அதை எப்படி விளங்குறது? உண்மையில இந்த உலகம் அழியும் தானா? விஞ்ஞான பூர்வமாக அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதா? இப்படி தேடிட்டு இல்லைன்னு சொல்லி மறுத்தது அல்ல. அதால் இங்குள்ள பிரச்சனை. இங்குள்ள பிரச்சனை சைக்காலஜிக்கலி இந்த ஆக்கள் அவுட், இதை விளங்குற அளவுக்கு இந்த ஆக்கள் இல்லை, உள்ளம் அப்படியே பாடடைஞ்சு போயிட்டு. எனவே இவங்களுக்கு நன்மை செய்ய இயல, நினைச்சாலும் செஞ்சு கொள்ள இயல, தீமையில இருந்து கலண்டு வந்து கொள்ள இயல. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையை தவிர வேறொன்றும் இல்லை. எனவே நபியை நீங்க கவலைப்படவானும் இந்த ஆக்கள் இருக்கிறத பார்த்து, இது சைக்காலஜிக்கலி அவுட் ஆக்கள், இதுக்குத்தானே செய்வாங்கன்னு சொன்னது. சைக்காலஜிக்கலி இந்த ஆக்கள் அவுட், அவங்களுக்கு இழுக்கல, எனவே அவங்க எதுக்கத்தான் தீர்வாங்க. எனவே நீங்க இவங்களை பார்த்து கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இயல்பு, இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை சொல்லித்தான் அல்லாஹ் இங்க சொன்ன. அதனாலதான் இங்க பாவிச்சு இன்னொரு சொல்ல பாருங்க, கல்லா பல்ரான் அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், சம்பாதிப்பவைகள், செய்பவைகள் அல்ல, சம்பாதி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? செய்யறா சும்மா அது சில நேரங்கள்ல மனசுக்கு எடுக்காம செய்ய, பாதி மனசோட செய்ய, சம்பாதிக்கிற அப்படி தேடி வாங்குற,
தேடி விரும்பி எல்லாம் செஞ்சு வாங்க. இவங்க செஞ்ச பாவங்கள் அப்படித்தான், தேடி வாங்கின பாவம் என்றுதான் இந்த ஆயத்து எங்களை சொல்லி காட்டும். இந்த கருத்து வேற இடங்கள்லயும் குர்ஆன் சொல்றது. உதாரணமா சூரத்துல் பக்கரால இப்படி சொல்றது, பலா மன் கஸப ஸய்யிஅத், யார் ஒரு பாவத்தை செய்து சம்பாதி செய்து அல்ல சம்பாதி, வஹாதத் பிஹி ஹதீஅத்து, அந்த பாவங்கள் அவனை சூழ்ந்தும் கொண்டால், ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகள், ஹும் ஃபீஹா காலிது, அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள். நிரந்தரமா யார் நரகத்தில் இருக்கிற? காபிர் தான். முஸ்லீம் இல்லை, முஸ்லீம் ஒரு நாள் நிரந்தரமா இருக்கப்பட்ட பிறகு திரும்பி வந்துடுவார். இவன் நிரந்தரமான நரகத்தில் இருப்பான். நிரந்தரமான நரகத்தில் இங்க சொன்ன காரணம் என்னது? ஷிர்கல், குஃபுருமல், அப்படித்தானே? அது சொல்லல, பாவம் செஞ்சு பாவம் சூழ்ந்துட்டு ஆள் வெளியில வந்து கேள், சரியா? அப்படி சூழ்ந்து கொண்டால் அவன் நரகவாசி, நிரந்தரமான நரகத்தில் இருப்பான். இதே கருத்தை இப்ப நாங்க பார்த்த இந்த ஆயத்தில் அதே கருத்து வேற மாதிரி இங்க சொல்றது. பாவம் சூழ்ந்து கொண்டது, பாவத்திலிருந்து அவனுக்கு வெளியில வந்து கொள்ளலாம் சொல்லு. இதான் இந்த ஆயத்து சொல்ற கருத்து. இப்ப நாங்க இருக்கிறோம் இதுல, ஒமா யுக்கதிபு பிஹி இல்லா குல்லு முஅத்ததின் அஸீம் இதா துத்லா அலைஹி ஆயாத்துனா கால அஸாதீருல் அவ்வலீன் கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அந்த கருத்தை படிச்சு கொண்டே இருக்கிறோம். அல்லது அதுல அந்த ரான என்ற சொல்லுக்கு ஹதீஸ்ல வந்த விளக்கத்தை சொல்லும், சரியா? ஒரு பாவத்தை செய்தால் அது உள்ளத்துல ஒரு புள்ளியாக விழும், ஒரு புள்ளியாக விழும். பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தின் நீங்கி இதா நஸஅ வஸ்தக்ஃபர, பாவ மன்னிப்பு கேட்டு ஒத்தாப, அல்லாஹ்விடத்துல மீண்டால் உள்ளம் தூய்மையாகும், பொலிஷாகும். ஆனா திருப்பி திருப்பி செஞ்சா ஒயின் ஆத, திருப்பி திருப்பி அந்த பாவத்தை செய்தால் அது கரையாக படிந்து விடும், உள்ளத்துல அது நல்லா கூடி கரையாக படிந்து விடும் அப்படின்னு சொன்னோம். இதை நாங்க பார்த்து அந்த கல்லா பல்ரான் அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் வசனம். அப்ப நாங்க இதுல சொல்ல வர கருத்து என்னது? பாவங்கள் இறை நிராகரிப்புக்கு இட்டு செல்லும். இதன் இந்த சூரா இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற கருத்து. அது நேரடியாக அல்லாஹ்வையோ மறும நாளையோ மறுக்கிறது மட்டுமல்ல, பாவங்கள்ல மூழ்கிறதும் அவரை குஃபுருக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொன்னோம். அப்ப எனவே இந்த ஆயத்து சொல்றது மனோதத்துவ ரீதியாகவும் ஒரு மனிதன் குஃபுருக்கு போய் சேரலாம் என்றுதான் இந்த வசனம் மிக சொல்லுவார். அப்படி நாங்க பார்க்கிற நேரம் மனிதண்ட நடத்தைகள் 3 பகுதியாக பிரியும். எப்படி அந்த குஃபுருக்கு நடத்தை இட்டு செல்லலாம் என்றதை நாங்க விளங்குறதுக்கு பார்க்கிறோம். மனித நடத்தைகள் 3 மாதிரி ஆகும், அல்லது பிழையான நடத்தைகள் 3 மாதிரி ஆகும். பிழையான நடத்தைகள் 3 மாதிரி ஆகும். ஒன்று உள்ளத்தை பொறுத்தவரையில் அது புதியது, ஆன பதியாத சில நடத்தைகள். உள்ளத்தை பொறுத்தவரையில் புதுசி ஆன பதியாத சில நடத்தைகளாக இருக்கும். எது போல உதாரணமா சொல்லுங்களேன். தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை போறோம். டைமுக்கு தொழாமிக்கிறது, விட்டு விட்டு தொழுகிறது, ஈடுபாடு காட்டாதது, சுண்ணத்தான வணக்கங்கள்ல ஈடுபாடு காட்டாதது, அந்த மாதிரி விஷயம். இது இந்த உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, சரியா? அப்ப உதாரணமா சொல்லுங்களேன், இந்த கைவாறு அடிக்கிறது, சும்மா ஜோக் அடிச்சு கைவாறு அடிச்சு, இதுவும் உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒன்றல். இது ஒரு வகையான நடத்தை, மனுஷன்ட்ட வர ஒரு வகையான நடத்தை. இந்த நடத்தை நீக்குவதற்கு ஈமான் போதும். அப்படி நடக்குதா? ஒருவருக்கு சரியா அழகா ஈமான கொடுத்தா அவர் இந்த நடத்தைகள்ல இருந்து நீங்குவார். விமர்சிச்சால் அல்ல, இதை கடுமையா விமர்சிச்சு அவரோட கடுமையா நடந்து கொண்டா இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிருவார், இல்லை? ஆனா ஈமான கொடுத்து படிப்படியாக அவர் கொண்டு வந்தால் இதிலிருந்து இயல்பாக அவர் நீங்கி போயிடும். உதாரணமாக இந்த சூறாக்களை நாங்க படிக்கிற மாதிரி ஜுஸு அம்மையில் இருக்கிற சூறாக்கள் எல்லாம் ஒரு கவனமா படிச்சு வந்தா மறும நாளை பற்றி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்தால் படிப்படியாக இந்த மாதிரியான புதிய நடத்தைகள், உள்ளத்தோடு ஆழ பதியாத நடத்தைகள் திருந்தி வந்துருவார். நல்ல ஒரு நிலைக்கு அவர் வரக்கூடிய சூழ்நிலை. எனவே அதுக்கு ஈமான் போதும். எனவே என்ன செய்யக்கூடாது என்றால் இந்த நிலையில் இப்படியான ஒரு ஆளுக்கு
தர்பியத்தொண்டு செய்யும் போது ஒரு நாளும் அவர் விமர்சிக்கிறது, கடுமையாக நடந்து கொள்றது, இதுகள் பயனளிக்காது. சில நேரம் எதிர் விளைவு கொடுக்கும். மறுபக்கம் வரும், அவர் திருப்பி எங்களை விமர்சிக்க தொடங்குவார். ஆனா ஈமான் அவருக்கு சரியா கொடுத்தால் இது அப்படியே திருந்தி அழகாக வந்து சேர்ந்துப்பார். இது ஒரு பக்கம். இன்னொன்று உள உணர்வுகளாக இருக்கும், அல்லது உள உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். சரியா? உதாரணமா சொல்லுங்களேன், கோலத்தனம், கஞ்சத்தனம், அல்லது உணர்ச்சி வசப்படுதல், இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தோன்னு விளங்கும். உள்ளத்தோடு நெருங்கின தொடர்பு உள்ளது. இயல்போடே அது வரும், இயல்போடு சேர்ந்து வரும். ரெண்டு காரணங்களால வரும். இது பாரம்பரியமாக இருக்கும், அல்லது திரும்ப திரும்ப செஞ்சதுனால சூழல் தாக்கமாக இருக்கும், அல்லது இது சூழல் தாக்கமாக இருக்கும். ஒரு முறை, 2 முறை, 4 முறை, 10 முறை அப்படி தொடர்ந்து செஞ்சு கொண்டே வந்தால் உள்ளத்தில் ஒரு ஆள் மனப்பதிவாக அது பாரு. சின்ன வயசு தான் இதுக்கு முக்கியமான காரணம். சின்ன வயசுல இந்த மாதிரி கஞ்சத்தனத்தை கோலத்தனத்துக்கும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி பழக்கி இருந்தால் அது அப்படியே தொடர்ந்தும் அவர் பண்பாக மாறும். இதிலிருந்து அவரை கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாய், மேலே சொன்ன மாதிரி கலட்டல. இது என்னென்றால் அவங்களுக்கு தெரியும், மனுஷன் வேலை செய்யறது 2 வகையில். ஒன்று நனவு மனம், இன்னொன்று நனவிலி மனம். நாங்கள் சாதாரணமாக வேலை செய்யற இந்த மனுஷால தானே நனவு மனதால வேலை செய்யும். இன்னொரு மனம் இருக்குது, ஆள் மனப்பதிவுன்னு நாங்கள் சொல்லுவோம். சாதாரணமா அடி மனசுல பதிஞ்சுன்னு சொல்லுவோமே, இந்த ஆள் மனப்பதிவுன்னு சொல்லுவோம். ஆள் மனப்பதிவு நிறைய மனுஷன் நடத்துகளுக்கு காரணம், ஒரு தொகை மனுஷன் நடத்துகளுக்கு காரணம். இப்ப மனிதன் நிறைய சின்ன வயசு கால ஆள் மனப்பதிவுகள் பிறகு நடத்தியாக வேலை செய்யும், அவனுக்கு தெரியாமலே வேலை செய்யும். மனுஷன் வேலை செய்யும் இப்படித்தானே, அறிவால ஒன்றை விரும்பி நாடி திரும்ப இயல்பா மனப்பாதிப்பால். ஒன்று மனுஷன் அறிவால வேலை செய்யும், யோசிச்சு பார்த்து இது சரின்னு கண்டு வேலை செய்யும். இன்னொன்று ஒன்றை விரும்பி நாடி வேலை செய்யும். இன்னொன்று இயல்பாக அது நடக்கும். உதாரணம் வைங்களே, வாகனம் ஓட்டுறது வைங்களே, ஆரம்பத்தில் பழகும், புறகணிச்சனுக்கும் பேசி பேசி அங்கிங்க பார்த்து பார்த்து ஓட்டலாம், இயல்பா அது போகும். அதாவது மனப்பதிவாக அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒரு பழக்கமாக மாறி போயிட்டு. இதுதான் இந்த நாங்க சொல்ற நனவெளி மனப்பதிவுன்னு சொல்றோம். இந்த வகையில இப்படி பழகிட்டால் இது ஒன்று பரம்பரையா வரும். சிலருக்கு பாப்பா உம்மா அல்லது முன்னால பரம்பரை உள்ள ஒரு ஆள் கடுமையான உணர்ச்சி வசப்படுற ஆளா இருந்தா பேர பிள்ளைக்கோ அப்படி வரும். அல்லது இப்படி பழக்கியிருந்தால், சின்ன வயசுலேயே கஞ்சத்தனத்துக்கு பழக்கியிருந்தால் அது தொடர்ந்தும் அவற்றை இருந்து வரும். அதே மாதிரி இந்த மாதிரியான பண்புகள் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. இதை இல்லாமாக்க இது மட்டும் போதும்.